இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான ஒரு தேங்காய் பால் சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கேரட்டு, பீன்ஸு, தேங்காய், பச்சை மிளகாய், ஒரு குடமிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கடித்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காய்கறிகளை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேரட்டு, பீன்ஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயத்தை ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழை, ஒரு தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ புதினா இலையை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இந்த தேங்காய் பால் தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போது சோம்பு, பட்டை, மராத்தி மொக்கு, பிரிஞ்சி இலை, கிராம்பு, நட்சத்திரப்பூ இது எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பட்டை போட்டுக்கலாம். நட்சத்திரப்பூ, கிராம்பு, மராத்தி மொக்கு, பிரிஞ்சி இலை, சோம்பு நல்லா பொரியணும். முந்திரியும் நான் போட்டிருக்கேன். முந்திரியும் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இப்போ நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை இதிலே சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா வணங்கப்போ தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வணங்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போகணும். அந்தளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ நறுக்கி வச்ச கேரட்டு, பீன்ஸை சேர்த்திக்கலாம். குடமிளகாய் இதிலே சேர்த்துக்கலாம். இதுலேயே நீங்கள் பட்டாணியும் சேர்த்திக்கலாம். புதினா இலையும் சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரணும். பார்த்திங்கன்னா சுற்றிலும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நடுவுலேயும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு எடுத்துடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான ஒரு தேங்காய் பால் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பால் சாப்பிடும்போது நமக்கு வயிற்றில் புண்ணு இருந்தாலும் அது சரியாயிடும். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.